ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே பயங்கர ஹாப்பியா செம்ம வைப்ல இருக்கிறீங்கிறது கமெண்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது. ஸோ நம்ம எப்பவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நிறைய வீடியோஸ்ல பேசணும். கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் ஆஃப் ரேஞ்சு அண்ட் ரேங்க் வந்து எந்த ரவுண்ட்ல வருவோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருமே இதுல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சோ இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் லிங்க் கொடுப்பாங்க. சோ சாய்ஸ் ஃபில்லிங் 5 நாட்கள் நடக்குது. இந்த 5 நாட்கள்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப பொறுமையா பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல மேம் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், எஸ்எஃப் தான் வேணும்னு கேக்குறீங்க. சோ கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கண்டிப்பா பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணினாதான் நம்மளுக்கு அடுத்த ரவுண்ட்ல வந்து நம்ம எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து எனக்கு காலேஜ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல 1-2-3 காலேஜை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப் அல்லது லாக் அவுட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி அல்லது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி ஃபார்மா டி உடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிகிரி கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்மா டி உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி இமீடியட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்ட மாதிரி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஃபார்மா டிக்கும் நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ ரெண்டுமே சைமல்டேனியஸா நம்மளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண முடியாது ஒரு காரணத்துக்காக இந்த 19 டிகிரியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மா டிக்கு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2A எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மேலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி இமீடியட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு அபோவ் ஒரு 175க்கு மேல இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து காலேஜஸ் இப்ப வந்து லைக் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கறத சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய 6 கவர்மெண்ட் காலேஜஸும் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த 2-3 கோர்சஸையும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க வந்து ரெடி பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சோ ஒரு கோர்சஸ் ஒரு காலேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நம்ம டெமோ வீடியோ நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிதானமா நீங்க வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ரவுண்ட் 2 அந்த மாதிரி இதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப கூப்பிட்டது வந்து 19,466 கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா? இதே மாதிரி நம்மளுக்கு எஸ்எஃப் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2ல இதே ஜெனரல் ரேங்க் 001ல இருந்து 19,466 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ அதே மாதிரி ரவுண்ட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,467ல இருந்து நம்மளுக்கு 49,586 வரைக்கும் வந்து இந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. சோ கட் ஆஃப் வந்து 159ல இருந்து 159.96ல இருந்து நம்மளுக்கு ஒரு 130 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 3 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா ரவுண்ட் 4ல மீதி சீட்ஸ் வேக்கண்டா இருந்தா நம்மளுக்கு ரவுண்ட் 4 வந்து நடக்கும். இது எப்போ நம்மளுக்கு ரவுண்ட் 2க்குலாம் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 5க்கு மேலதான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து கரெக்டா பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப பொறுமையா அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.